ஹலோ ப்ரோ பிளேயர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் தனியாக பார்த்தா வந்திருப்பீங்க. அதாவது நான் வந்து லக்கியாக இல்லையான்னு சொல்ல போகிறீங்க தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே, என்ன ப்ரோ லக்கி இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் இப்போ ஒரு 3 ஈவெண்ட் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு வந்து தாம்சன் ரிங் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறமா பன்னி பண்டலோடைய ரிங் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறமா இந்த ஃபினிஷிங் மூவ். இந்த 3 பற்றினா நான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 நான் வந்து ஸ்பின் பண்ணேன். அதுதான் இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த 3 ஸ்பின் பண்ணி எனக்கு என்னென்ன கொடுத்தாங்க, அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களுடைய பதில் சொல்லுங்கள். மொத்த பேசிக்கே நான் லக்கியாக இல்லையா, அதான் அந்த ஒரு மேட்டர். ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து போகலாம்? ஃபஸ்ட்டு இந்த யூனிவர்சிட்டி ரிங்கியோட தான் ஃபஸ்ட்டு இருந்தது. அதனால் நம்ம அதுக்கிட்டேருந்தே போகணும். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பன்னி பண்டலும் முக்கியம், அதே மாதிரி தாம்சனும் முக்கியம். பன்னி பண்டல் உங்களுக்கு எத்தனை டோக்கன் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 400 டோக்கன். அப்புறம் நம்ம இந்த ப்ளூ கார் வந்து 500. ஆனால் அதுவே அந்த சைடு நம்ம தாம்சனில் பார்த்திங்கன்னா அந்த புளி மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த வெள்ளை கலரில், அது எடுக்கிறதுக்கு 225 இருந்தால் போதும். நாங்கள் இப்போ நான் சொல்ல போது வந்து உங்கள்கிட்ட வெறும் வாய் வார்த்தை சொல்ல முடியும். ஏன்னா ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டேன், நான் ரெக்கார்ட் பண்ணலை. ஏன்னா நம்ம ரெக்கார்டு பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு ஒரு வேளை கம்மி டைமண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு யாராவது ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதான் நான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி போடலை. நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு வாய் வார்த்தையாகவே சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பண்ணி எடுக்கணும், கிட்டத்தட்ட 400 டோக்கன் தேவை. நம்ம தாம்சன் கன் எடுக்கணும்னா 225 டோக்கன் இருந்தால் போதும். இப்போ இங்கே தான் நம்ம ஒரு மாஸ்டர் பிளான் போட்டோம். ஆல்ரெடி என்கிட்ட வந்து 271 டோக்கன் இருந்தது. நான் நினைக்கிறேன்னா தாம்சன் கன் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் நான் என்ன பிளான் பண்ணேன், ரிங்கி வந்துட்டேன், இந்த பன்னி ரிங்கி வந்து ஸ்பின் பண்ணேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்பின் போது கன் கொடுத்துட்டாங்கன்னா, பண்டலை கொடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா மிக்சராக டோக்கனை வச்சு நம்ம தாம்சனை வந்து எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு வந்து அங்கே வந்து 3 பன்னி பண்டல் வந்து இருக்குது. அந்த 3 எது கொடுத்தாலும் நம்ம வந்து ஒர்த்து. ஓகேவா? ஆனால் என்னோடய கண் வந்து இந்த ரெட் கலர் பண்ணி தான். அதனால் நம்ம என்ன பண்ண, அந்த 3 எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே. ப்ளஸ் எனக்கு அந்த பேக்கு வேணும். அதனால் நம்ம ஸ்பின் பண்ணும்போது ஏதோ ஒரு பன்னி பண்டல் கொடுத்தானா மிக்சராக டோக்கனுக்கு நம்ம வந்து தாம்சன் எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து சொல்லலாம், ப்ரோ தாம்சனில் ஸ்பின் பண்ணும்போது தாம்சன் கன் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு தேவை வந்து இந்த புளி மாதிரி இருக்குல்ல, அந்த ஒரு தாம்சன் மட்டும்தான். மிச்சத்தை எந்த தாம்சனுமே தேவையில்லை. ஆனால் அது பன்னிஸில் வரும்போது நமக்கு 3ல் எந்த பன்னி கொடுத்தாலும் ஓகே. ப்ளஸ் பேக் வேணும். அதனால் நான் வந்து இந்த பன்னியை பண்ண ஸ்பின் பண்ணேன். எத்தனை டைமண்ட் ஸ்பின் பண்ண தெரியுமா? கிட்டத்தட்ட 2000 டைமண்டுக்கு மேலே. எஸ், இந்த மாதத்தில் மட்டுமே, அதாவது இந்த மாதம் ஒன்றும் முடிக்கலை, இந்த எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன், கிட்டத்தட்ட 20 நாளில் எனக்கு வந்து 4 வாட்டி 30 ஆஃபர் வந்திருக்கு. அந்த 4 வாட்டியுமே நான் வந்து போட்டேன். 4 3 எவ்வளோ எப்போ கணக்கு பண்ண தெரியல, கிட்டத்தட்ட எவ்வளோ 1500 டைமண்டா? ஆமாம், இல்லை 1200 டைமண்டு. 1200 டைமண்டு ப்ளஸ் ஒரு மந்த்லி 2200 டைமண்டு. 2200 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியும் எனக்கு பன்னி மெடல் தரலை. அந்த குளோபால் குசன் ஏமாற்றி போட்டான். வேறு வழி இல்லை. மொத்தம் ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 460 டோக்கன் என்னமோ வந்தது. 400 டோக்கன் வந்துச்சு. அப்போ கூட நான் ஸ்பெண்ட் பண்ணி தான் இருந்தேன். ஏன்னா நம்ம 400 டோக்கன் வந்துச்சு எடுத்தோன்னா மேபி இன்னும் 2-3 ஸ்பெண்ட் அந்த பண்டில் கொடுத்தா என்ன பண்ணுறதுன்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி விட்டேன். ஒன்று அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேலை நம்ம பண்ண போகிற லாஸ்ட் டாப்அப்பு. நீ அடுத்த 30 அப்புறம் வந்து சேர்த்து வச்சு கோயில் சேர்ந்து வச்சு ஏதாவது பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டேன். கடைசி வரைக்கும் இப்போ நம்ம இந்த மேட்ருக்குள்ளே வருவோம். கடைசி வரைக்கும் எனக்கு பன்னி பண்ணவே தெரில. குளோவால் கொடுத்து ஏமாற்றி போட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது? பண்டல் தான் எடுத்தேன், அந்த மஞ்சள் கலர் பண்டல் தான் எடுத்தேன். ஓகே ப்ரோ, அப்போ தாம்சன் எடுத்தீங்கன்னா கேட்டிங்கன்னா தாம்சன் எடுக்கல ப்ரோ. டோக்கனு நான் என்ன பண்ணுறது, நான் ஸ்பின் பண்ணும்போது ஏதோ ஒரு பன்னி பண்ணது கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அவன் எக்ஸ்சேஞ்சில் வந்து நான் தாம்சனை
இந்த டோக்கனை வச்சு தாம்சன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தா நான் பிளான் பண்ணான். அவன் நீங்கள் எக்ஸ்சேஞ்செல்லாம் எடுக்கணும் அப்படின்னு அவன் பிளானை போட்டு பண்டில் போய்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்க வச்சுட்டான். நான் பண்ணுறது இதுதான் இந்த ஒரு யூனிவர்சல் இன்டர்நெட்டில் நடந்த ஒரு மூமெண்ட். அது நம்ம இந்த ஃபைனல் ஷாட்டுக்கு வந்தால் காலங்காத்தால் எழுந்திக்கிறேன் ப்ரோ. காலங்காத்தால் ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சி வேலைக்கு வந்து 7:30 மணிக்கு நான் போகணும். 7 மணிக்கு எழுந்திரிச்சி பல் தேய்ச்சிட்டு காலை வேலை அந்த 1க்கு 2க்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு டீ குடிக்கும்போது சும்மா எதாச்சா கேம் உள்ள போனேன். போயிட்டு வந்து அந்த ஃபைனல் ஷாட் நம்மக்கிட்ட ஒரு 50 டைமண்ட் நம்ம அந்த மந்தி கிளைம் பண்ணுறோம்ல, அது ஒரு 50 டைமண்ட் வரும்ல, அந்த 50 டைமண்ட் இருந்தது. பார்த்தேன் 9 ஸ்பின் பண்ணால் ஓகே 9 ஸ்பின் தானே நம்ம கண்ணா கொடுவா போகிறேன் அப்படின்னு நினச்சி ஸ்பின் பண்ணால் போயும் இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டான் ப்ரோ. ஃபைனல் ஷாட்டை போய் கொடுத்துட்டான். என்ன ப்ரோ பரவாயில்ல ப்ரோ 9 டைமண்டுக்கு வந்து இந்த ஃபைனல் ஷாட்டை கொடுத்துட்டானே ப்ரோ நினச்சிங்கன்னா அப்படி தான் தோணும். அது வாங்கினவங்க தான் தெரியும் பார்த்தா 9 டைமண்ட் இப்போ அது ஒர்த்து இல்லைன்ட்டு. எனக்கு வந்து எப்படி சந்தோஷப்படுறேன்னு எனக்கு தெரியல. 9 டைமண்டில் வந்து இதை கொடுத்துட்டானேன்னு சார் தப்பு ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கொடுத்துட்டானேன்னு சந்தோஷப்படுறதா இல்லை 9 டைமண்ட் கொடுத்தது எடுத்துட்டோமேன்னு கவலைப்படுறதான்னு தெரியல. சரி, இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட முடிவை நீங்கள் கமெண்டில் போட்டுக்கோங்க. அந்த பன்னி பண்டல் ஒர்த்தா இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து நான் அந்த பன்னி பண்டல் எடுத்ததுக்கு மெயின் ரீசனே ஒரு ஃப்ரீ ஸ்டைலில் நான் பார்த்து அந்த ஃப்ரீ ஸ்டைல் பிளேயர் மாதிரி ஒரு பண்டல் வேணும்ன்ட்டு நான் அந்த ஒரு பன்னி பண்டல் வந்து எடுத்தேன். அதே மாதிரி தாம்சன் எதுக்கு ஆசைப்பட்டேன், அந்த என்கிட்ட வந்து ஈவோ கன் வந்து இருக்குது, பட் லெவல் 3ல் இருக்குது. நம்ம என்ன தான் லெவல் 4க்கு அப்டேட் பண்ணாலும் லுக் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. அதனால் நம்ம இந்த தாம்சன் கன் எடுத்து வச்சிட்டோன்னா ஸ்கின்னுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்ல, ஸ்கின்னு நல்லா இருக்குல்ல, அதுக்காக மட்டும்தான் நான் தாம்சன் வந்து ஏன் பண்ணேன். பட் விசாரிச்சு ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்பின் பண்ண போகிறீங்கன்னா தாம்சன் ஸ்பின் பண்ணுங்க. ஏன்னா பண்டல்ன்றது நம்ம இன்றைக்கி மாற்றுவோம், நாளைக்கு மாற்றிக்கிட்டே இருப்போம். ஆனால் கன் ஸ்கின்ன்றது இந்த கன் ஸ்கின்னை விட வேறு ஏதாவது நல்ல கன் ஸ்கின் தான் மாற்றுவோம். அது வரத்துக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இது வந்து ஒர்த்தாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சாலும் கன்னு ஸ்கின்னுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகே ப்ரோஸ், இதான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் சொல்லுங்கள் நான் லக்கியா இல்லை அன்லக்கியான்னு. ஓகே, மீண்டும் சந்திக்கும் பாய், டாட்டா, பாய்.